ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து ஏஎல்பிக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 19/3/2025 அன்றைக்கி ரயில்வே வாரியம் இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இன்டென்ட் ஆஃப் வேக்கன்சி ஆஃப் ஏஎல்பி ஃபார் நோட்டிஃபிகேஷன் இன் 2025. அதாவது இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஏஎல்பி, அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து வரப்போகுது. அதை வந்து ஓஏஆர்எம்எஸ் போர்ட்டல் மூலமாக இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி நிரப்ப சொல்லி மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9970 வேக்கன்சி நிரப்ப சொல்லி இப்போதைக்கு இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஜோன் வைஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட்ரலில் 376, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல 700, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மொத்தம் 16 ரயில்வேல வந்து பார்த்தா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 9970 வேக்கன்சி. தமிழகம் சதர்ன் ரீஜனில் வரும். சதர்ன் ரயில்வேக்கு ஒரு 510 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழகத்துக்கு. இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து இந்த வருஷம் முதல் நோட்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வரப்போகுது. அதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. சீக்கிரமாக இந்த வேக்கன்சி ஃபில்லிங்கு, அதாவது ஸோ ஹூ வில் டேக் நெசரி ஆக்ஷன் ஃபார் த இந்த ஃபைனலைசிங் பண்ணிட்டு ஸோ 1 வீக் ஃப்ரம் டேட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளே ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தா ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம், அல்லது அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தா ப்ரீவியஸ் இயருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தலாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா $19 சேலரி கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் 9000 வேக்கன்சிக்கு மேலே வரப்போது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST 5 இயர்ஸையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC வந்து பார்த்தா 3 இயர்ஸையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ₹500 வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேட்டகிரி SC/STக்கு ₹250 நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் கிட்ட வைப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2 எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன், அந்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவியாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பல்வேறு பதவிகள் வந்து அறிவிப்பாங்க. அந்த வகையில் போன தடவை ஐடி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க. இந்த தடவை அதேமாரி தான் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னா ஐடி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதேமாரி தான் இந்த தடவை இருக்க போகுது. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரது சொல்ல நம்ம சேனலை இன்ஃபார்ம் பண்ணும். இப்போதைக்கு இந்த வேக்கன்சியை அப்டேட் பண்ணுறதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 9000க்கு மேற்பட்ட வேக்கன்சி திரும்பவும் வரப்போது, ரெடியாக இருந்துக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.